வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம தேங்காய் பால் சொதி குழம்பு பார்க்க போறோம். நான் அனிதா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். அனிதா தான் நமக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி அனிதா, நீங்க பண்ண அதிரசம் இப்ப கூட லேட்டஸ்டா வந்தது, நல்லா இருந்தது. நான் பண்ணல, அம்மா பண்ணாங்க. நான் அது அப்புறம் அந்த கீ எல்லாத்துக்குமே எல்லாரும் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உங்ககிட்ட கண்டிப்பா கன்வே பண்ண சொன்னாங்க, அதனால நான் முன்னாடியே சொல்லிட்டேன். சரியா? இப்ப அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்களா சொல்லிடுங்க. பண்ணலாமா? இப்போ தேங்காய் பால் சொதி. இதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். தேங்காய் பால் தான் ஃபஸ்ட்டு மெயின். இதுக்கு இந்த குழம்பு நம்ம தாளிக்க மாட்டோம், எண்ணெயே கிடையாது, வெறும் தேங்காய் பால் தான். அதனால தனியாக தேங்காய் பால் ஒரு தேங்காய் ஒரு தேங்காய், சின்ன தேங்காய் இருந்தால் ஒரு தேங்காய் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். சரி. ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சிடணும். செகண்ட் பால், இது தேர்ட் பால், மூணாவது பால், ரெண்டாவது பால், மூணாவது பால், மூணு தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். அப்புறம் உருளைக்கிழங்கு. இதுக்கு காயின் போடணும்னா உருளைக்கிழங்கு, இல்லைன்னா இதோட கொஞ்சம் சேர்த்து வாழைக்காய் போடலாம். ஓகே. இப்போ எல்லாம் போடுறாங்க, கேரட் பீன்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனா உருளைக்கிழங்கு தான் போடணும். உருளைக்கிழங்கு வாழைக்காய் போட்டா நல்லா இருக்கும். அதுக்கு வேற வாழைக்காய் வேண்டாம்னா அதையும் எடுத்துடலாம், வெறும் உருளைக்கிழங்கு போட்டாவே போதும். சரி. அப்புறம் வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் இந்த மாதிரி நீளமா தான் வெட்டணும். ஓகே, இந்த மாதிரி நீட்டமா தான் வெட்டணும். சின்ன சைஸா இருந்தா 2 வெங்காயம். ஓகே. 4 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன தக்காளியா இருந்தா 2, இல்ல பெருசா இருந்தா ஒரே ஒரு தக்காளி. பட்டை 2 துண்டு. மல்லித்தூள் மட்டும்தான். காரத்துக்கு மிளகாய் தான், அவ்வளவுதான், மிளகாய் காரம் தான் அதுக்கு. அதனால மல்லித்தூள். இது கருவேப்பிலை, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம். இது பெருஞ்சீரகம், சோம்பு நுணுக்கி பொடிச்சு வச்சிருக்கேன். மல்லிப்பொடி, அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு தேவையானது. அவ்வளவுதான். இதுக்கு வேற இப்ப இது எண்ணெய் எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இது எல்லாம் நீங்க பால் எடுத்துட்டீங்கன்னா இந்த குழம்பு ரொம்ப ஈஸி. அந்த தேங்காய் பால், அதுதான் பால் எடுக்கிறதா இதுல வேலை. பால் அதுல என்ன வந்துடும். ஆனா அது அப்படிலாம் ரொம்ப மைல்டா இருக்கும் இந்த குழம்பு. ரொம்ப ஹெவியா காரம் சாரமா அப்படிலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, டேஸ்டா இருக்கும், நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இல்ல அப்படிலாம் இருக்கு. ஏன்னா எலுமிச்சம்பழம் ரொம்ப ஹெவியா தெரியாது, எது சாப்பிட்டாலும் மைல்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. 2வது பாலும் 3வது பாலும் ஃபர்ஸ்ட் ஊத்திரணும். இப்போ இது 3வது பால், இது 2வது பால், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்றோம். எந்த பாத்திரத்துல நம்ம வைக்க போறோமோ அதுல 2வது பாலும் 3வது பாலும் ஊத்தணும். இதோட பட்டை என்னென்ன வச்சிருக்கோமோ, தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிப்பொடி. அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது சோம்பு பொடி எவ்வளோ ஸ்பூன்? சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் போதும். ஓகே. அது ஃப்ளேவர். இது போட்டிங்கன்னா தான் அது ஃப்ளேவர். பட்டையும் சோம்பும் தான் இதுக்கு ஃப்ளேவரே. அப்புறம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போதும். தேங்காய் நல்ல ஒரு பெரிய தேங்காய் எடுத்துட்டு இருப்பீங்களா? ஏன்னா மீடியம் சைஸ்னா ஒரு தேங்காய், அதுக்கு இந்த அளவு கரெக்டா இருக்கும் இல்லையா? அதெல்லாம் கரெக்டா இருக்கும். நல்ல உருளைத்தின தேங்காய், நல்ல பால், அப்பதான் நல்ல பால் வரும் இல்லையா? ஆமா. உருளைக்கிழங்கு எவ்வளோ வரும்? உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு போட்டுருக்கேன். சரி. பசங்க நிறைய சாப்பிடுவாங்கன்னா 2 உருளைக்கிழங்கு போடலாம். பெரியவங்க தான், பசங்க எல்லாம் இல்லை அப்படின்னா 1 உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கே இல்லாமையும் பண்ணலாம்ல, ஏன்னா வெங்காயம் தக்காளியே இருக்கு. இதுவே இந்த வெங்காயம் ஃபர்ஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு இந்த வெங்காயம் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது பிடிக்கிறவங்க வெங்காயம் நிறைய எடுத்து வச்சு சாப்பிடுறவங்கன்னா இன்னொரு வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் போட்டோம். உப்பு கடைசியில இந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். லாஸ்டா முக்காவாசி வெந்துடணும் காய் எல்லாமே, அதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா இப்ப சேர்த்தா திரிஞ்சு போயிடும். இப்ப இது அப்படியே வேக வைக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்ப நாங்க அடுப்புல வைக்க போறோம். கரெக்டா? இப்ப வச்சிடலாம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா வேகிற வரைக்கும் அது வேகணும். இந்த பால்ல தான் அது வேகணும் இல்லையா? அவ்வளவுதான், எல்லாமே இந்த பால்ல வேகணும். ஓகே, அவ்வளவுதான். மீடியமா வச்சுக்கோங்க. மூடி போடலாமா? மூடி போட்டு வேக வைக்கலாம். சரி, ஓகே. கொஞ்சம் இப்ப மூடி வச்சிருங்க. லேசா திறந்துருக்கணும் கொஞ்சம். அப்புறம் இது திருநெல்வேலி சைட்லயும் இந்த மாதிரி சொல்லி செய்வாங்க. அங்க ரொம்ப ஃபேமஸ் இது. அவங்க இதே மெத்தட் தான் பண்ணுவாங்க. ஆனா அதுல பாசிப்பருப்பு வேக வச்சு அதுல போடுவாங்க. அது கொஞ்சம் வேற டேஸ்ட் இல்ல, கொஞ்சம் டேஸ்ட் மாறும், குவாண்டிட்டி நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. பால் குறைச்சிட்டு பாசிப்பருப்பு போட்டீங்கன்னா உங்களுக்கு குழம்பு நிறைய கிடைக்கும். நமக்கு நிறைய பேரு
விசேஷம் நிறைய பேர் வராங்க அப்படின்னா அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம் நம்ம அதில் பாசிப்பருப்பு வேக வச்சு. ஆனா இது வந்து அதனால இது மாதிரி தான் பண்ணணும். அதனால பண்ணி நீங்க வந்து வெங்காயம் தக்காளி மட்டும் போட்டும் பண்ணி பார்க்கலாம், இல்ல உருளைக்கிழங்கு போட்டும் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணி பாருங்க. நாங்க வந்து திருநெல்வேலியில பண்றது நாங்க அப்புறமா முருங்கைக்காய் ரொம்ப வேறனா முருங்கைக்காய் வேணா சேர்க்கலாம். அதுல அது தனியா சேர்க்கணும். அது முருங்கைக்காய் பால் சொதின்னு தனியா வைப்பாங்க. அது உருளைக்கிழங்கு அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. வெறுமனே முருங்கைக்காய் பால் சொதின்னு அது தனியா வைக்கிறாங்க. ஆனா அதுவும் டேஸ்டா இருக்கும். உருளைக்கிழங்கு வந்து இப்படியே போட்டுட்டோம் இல்லையா, நம்ம பால்ல வேகணும்னு சொல்லிட்டு. இப்ப சில பேர் அர்ஜென்ட்ல வந்து இது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியலன்னா என்ன பண்றது? உருளைக்கிழங்கு எப்பொழுதும் போல வேக வச்சு அதை கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் கடைசியா. வெங்காய தக்காளி வெந்த பிற்பாடு உருளைக்கிழங்கு போட்டு இறக்கிடலாம் மொதல் படம். ஆனா வந்து டேஸ்ட் இருக்குமா? அது கொஞ்சம் வித்தியாசப்படும். உருளைக்கிழங்குள்ள அந்த இதெல்லாம் இறங்காது அவ்வளவு சீக்கிரம். அதனால வந்து உருளைக்கிழங்கு வந்து இந்த தேங்காய் பால்ல நீங்க வேக வச்சாதான் டேஸ்ட். அதனால நீங்க இப்படிதான் பண்ணணும். நீங்க இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா வரும். இப்ப எங்களுக்கு இன்னும் வேகலை வெந்துட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ண பொறுமையா தாங்க பண்ணணும். நல்ல டேஸ்டா நமக்கு ஃபுட் வேணும்னா கொஞ்சம் பொறுமையா தான் பண்ணணும். பாருங்க, பார்க்கவே ஆனா நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு அனிதா. இடியாப்பத்துக்கும் ஆப்பத்துக்கும் அவ்வளவு நல்லா சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட சொன்னேன் சுபாட்ட. இடியாப்பத்துக்கும் மட்டும் தான் நல்லா இருக்கும். தோசைக்கும் நல்லா இருக்கும். ஆக்சுவலா சாதத்துலயும் பிசைஞ்சு சாப்பிடலாம்னு சொல்லுவாங்க. நான் சாப்பிட்டிருக்கேன் இவங்க பண்ணி, அதனால ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க இதை. எல்லா சாதத்தோட எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் மெயினா பாத்தீங்கன்னா இடியாப்பம். இடியாப்பத்துக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் ஆப்பம், அப்புறம் சாதம், அப்புறம் தோசை. எல்லாத்துக்கும் சாதம் வந்து ரொம்ப குழப்பு வேண்டாம் அப்படின்லாம் சொன்னா அந்த குழம்பு நல்லா இருக்கும். அதுக்குள்ளதும் சைட் டிஷ் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். கொஞ்சம் காரமா ஏதாவது பண்ணுவோம். உருளைக்கிழங்கு கறி மாதிரி. ஏன்னா இதுலயே உருளைக்கிழங்கு பண்ணி ஆமா, வேற எதுவும் வேண்டாம். வேற ஏதாவது காரமா சைட் டிஷ் புரியல. அவ்வளவுதான். ஏதோ ஒரு முறை கத்திரிக்காய் மசாலையோ சாப்ஸோ அந்த மாதிரி செஞ்சுட்டீங்கன்னா நல்லா. மூடி வச்சுக்கலாமா? இல்ல கொஞ்சம் ஓப்பனாக இருக்கட்டும். சரி ஓகே. ரொம்ப சிம்பிளா வச்சிருக்கப்பா. நீ பாத்து, நீங்க அதுக்கு அவங்களை நிக்க வச்சிருக்காங்க. லேட் ஆகும். ரொம்ப ஹையா வைக்காதீங்க, மீடியம்ல வச்சுக்கோங்க. இப்ப நம்ம மூடி கூட போடல. இது வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ரொம்ப ஹரிபரியா வேலையில இருக்கும் போதெல்லாம் உங்களால இது பண்ண முடியாது. கொஞ்சம் நிதானிச்சு பண்ணாதான் இந்த டேஸ்ட் வரும்னு சொன்னாங்க. அதனால நீங்க சாட்டர்டே சண்டேல பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ரைட்டாமா? ஏன்னா இது வந்து ரொம்ப, அதாவது அந்த உருளைக்கிழங்கு வந்து அந்த பால்ல வெந்தாதான் நல்லா இருக்கும் போது ரொம்ப சிம்ல வச்சு பண்ணாதான் நல்லா இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கும் போது இதை பண்ணுங்க. ஸ்கூல் நாளெல்லாம் பண்ணக்கூடாதுல. டைம் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால டைம் கொஞ்சம் எடுக்கும், லேட் ஆகும் எல்லாத்துக்கும். சரி ஓகே. இது இதை பாருங்க, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த கொதிக்கும் போதே நல்ல வாசனை. அந்த சோம்பு பட்டை மெயினா இதுல பாத்தீங்கன்னா மசாலா பாத்தீங்கன்னா சோம்பு பட்டை தான். அதோட வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேணும் இல்லம்மா? இன்னும் கொஞ்சம் வேகணும். உருளைக்கிழங்கு வேகணும். பாக்கவா? பாருங்க, இன்னும் கொஞ்சம் வேகணும் தான். இன்னும் கொஞ்சம் வேகணும். இந்த தேங்காய் பால்லே நீங்க வேக வச்சாதான் டேஸ்டா இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையா பண்ணுங்க, நல்லா வரும். பாருங்க, சூப்பரா வருது. வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து பாருங்க, பார்த்தீங்களா அந்த தேங்காய் பால்லே நல்லா வெந்துடுது. நம்ம வந்து 3வது பாலும் 2வது பாலும் விட்டோம். அதுலேயே வெங்காயம் தக்காளி பட்டை சோம்பு பொடி அப்புறம் தனியா பொடி பச்சை மிளகாய் எல்லாம் அதிலே போட்ட உருளைக்கிழங்கு எல்லாமே இப்போ நல்லா சேர்ந்து வெந்துடுத்து. நல்ல ஒரு வாசனை. இந்த காய் வெந்ததுக்கு அப்புறம் இப்போதான் நம்ம வந்து உப்பு சேர்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வேணாம் கூட அப்புறம் கூட டேஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் பால் எப்போ விட போகிறோமா? அந்த இப்போ விட்டுடலாம். ஆஃப் பண்ணிட்டு விடலாமா? இல்லை நீங்கள் விடுங்க சார். விடுறேன்ல. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாலை விடுறோம். ஃபர்ஸ்ட் பாலில் கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த பால், அதை தான் விடுறோம் நாம. ஃபர்ஸ்ட் பாலை பாருங்க, நல்லா இருக்கு, பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கு. அந்த எல்லோ கலர் நல்லா இருக்கு. சொல்லுங்கம்மா. ஃபர்ஸ்ட் பால் ஊற்றியாச்சு. இப்போ அது கொஞ்சம் நுரைச்சிட்டு வர மாதிரி வரும். அதாவது நம்ம மோர் குழம்புலாம் வைக்கும்போது நுரைச்சிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் ஆஃப் பண்ணால் கொதிக்க கூடாது இல்லையாமா? இப்போ இறக்கி வச்சுட்டு எலுமிச்சம்பழம் ஊற்றிட்டு கொத்தமல்லி தலை போட்டு ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்க, கொஞ்சம் எல்லா சைடும் நல்லா பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி பாருங்கம்மா, போதும் இந்த அளவு பாருங்க. இந்த அளவு வந்தா கொதிச்சா போதும். ஆமா, ரொம்ப கொதிக்க வேண்டாம். நான் ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை.
இப்போ வந்து நம்ம வந்து லெமன் வந்து புழிய போறோம். நீங்க அதுக்கப்புறமா இறக்கி வச்சதுக்கு அப்புறமா உப்பு வேணும் போதுமான்னு பாத்துக்கோங்க, வேணும்னா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளிப்பு கொஞ்சம் வேணும்னா கூட நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ லெமன் வந்து புழிஞ்சிடலாம். அம்மா லெமன் புழிஞ்சிடலாமாம்மா? லெமன் தான் கொண்டு வரணும். கொத்தமல்லியும் போட்டுருணும் இல்லையா? பிச்சிடமா பிச்சு கட் பண்ணுங்க. கட் பண்ணதுதான். இப்போ வந்து லெமன் விட்டுடலாம். நாம ஒரு அரை மூடி லெமன் வந்து புழிஞ்சிருக்கோம். நம்ம எலுமிச்சம்பழம் அரை மூடி புழிஞ்சிருக்கோம். இப்போ கொத்தமல்லி போட்டலாமாம்மா? போட்டலாம். பாருங்க நல்லா வாசனையாக சூப்பராக இருக்குது. இது இடியாப்பத்தோட ரொம்ப நல்லாயிருக்கும், ஆப்பத்தோடையும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இது தோசை கூட நல்லா இருக்கும் சொன்னீங்களா? நல்லா இருக்கும். நாங்கள் வந்து இப்போ தோசைக்கு தான் சாப்பிட போகிறோம். ஏன்னா நம்ம இடியாப்பம் பண்ணாதனால தோசைக்கு. பாருங்க நல்ல டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. இந்த எல்லோ கலர் சூப்பரா இருக்கு. வாசனை நல்லா இருக்கு. அந்த பட்டை சோம்பு பொடி வாசனை எல்லாம் சேர்ந்து நல்லா வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதுலயே வெந்ததுனால தான் நல்லா இருக்கு. அந்த வெங்காயம் எல்லாமே தேங்காய் பாலோட டேஸ்ட் இருக்கும்ல. சுபா வாங்களே. அவங்க சாப்பிடுவாங்க அந்த டேஸ்ட். நீங்க சொன்ன மாதிரி அந்த உருளைக்கிழங்குல வந்து பாலோட டேஸ்ட் நீங்க வந்து என்னதான் நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்க. வாங்க பரவாயில்ல வாங்க. நீங்க என்னதான் வந்து உருளைக்கிழங்கு தனியா வேக வச்சு போட்டாலும் இப்படி வராதுங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் இந்த பால் அதுல இறங்கும் போது தான் நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கு. லெமன் வேணும்னா நீங்க புரிஞ்சுக்கலாம்ல. வேணா வேணும் புளிப்பு வேணும் இன்னும் வேணுமா? ரொம்ப நல்லா இருக்கு. இது கண்டிப்பா வந்து உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிள் ஈஸியா இருக்கு. எண்ணெயே தேவையில்லை. இப்ப எல்லாரும் டயட்ல தான் வேற இருக்காங்க. அதனால எண்ணெயே தேவை. அது பரவாயில்லையே, ஒரு நாளைக்கு தானே. அதனால கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க வந்து இன்னொரு ரெசிபில உங்களை சந்திக்கிறோம். சொல்லுங்க அனிதா. உங்களுக்கு தேங்க்யூ. கண்டிப்பா அடுத்து வேற ஏதாவது செஞ்சு கண்டிப்பா அடுத்த வேற ரெசிபில அவங்க அம்மா வந்து உருண்டை குழம்பு நல்லா பண்ணுவான்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு எப்படி டைம் இருக்குன்னு தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க வந்து உருண்டை குழம்பு கண்டிப்பா அடுத்து பண்ணி காமிப்போம். நான் சொன்னேன்.